அனைவருக்கும் வணக்கம். பனி சொசைட்டியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். செந்தில் வந்து அவங்க அப்பா வந்து பேங்க்கில் போய் 10 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசி கல்யாணத்துக்கு கார் வாங்கணும்ல அதுக்காகன்னு. ஓ அப்படி அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள அவங்க தாத்தாவும் கேட்குறாங்க. 10 லட்சம் ஆகுமாப்பா அப்படின்னு. இது வந்து அட்வான்ஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் இன்னும் அமௌண்ட் வேறு பே பண்ணணும். சரி நீ பேங்க் போயிட்டு வாங்குறாங்க. சரி செந்தில் வராரு. வர வழியில் அவங்க மாமனார் கால் பண்ணுறாங்க, மீனாவோட அப்பா. என்னம்மா அப்படியே என்ன வேலையாக இருக்கீங்களா? ஒன்று இல்லைம்மா பக்கத்தில் கடையிலேருந்து வெளியில் வந்திருக்கேன் டெலிவரிக்காக அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயம் போச்சு, நான் உங்கள் கடை கிட்டக்க தான் இருக்கேன்னு. கடைக்கு வரீங்களா? ஒன்று இல்லை நான் கடைக்கு வந்து சரியாகாது, கடை பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்குல்ல அங்கே வாங்க, உங்கள்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு செந்திலும் போகிறாரு. ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப வேர்க்குது. என்ன மாப்பிள்ள டெலிவரி ரொம்ப அதிகமாக நீங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்களா? ஒன்று இல்லை நானும் பார்ப்பேன், மாமாவும் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 டெலிவரி பண்ணுவீங்களா? சரியாக போச்சு போங்க, நானே 20 டெலிவரி பண்ணுவேன். அதை தவிர்த்து மாமா வேறு தனியாக போய் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஓ அவ்வளோ நல்ல வருமானம் வருது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஏதாவது வருமா? நான் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன். அதே போல் என் பொண்ணும் வரணும்னு நினச்சி நல்லா படிக்க வச்சு அவளும் வந்துட்டா. என் பொண்ணுக்கும் கவர்மெண்ட் படித்த மாப்பிள்ளை தான் வேணும்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் அவள் அவங்கள அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி மாமா புரியுது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க. கவர்மெண்ட் மேலேனா நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த கம்பெனி எவன் எப்போ இழுத்து முடுவானோ, நம்மளுக்கு போகணுமோ அந்த எதுவுமே கிடையாது. 10 லட்சம் தானே, எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க. அவன் சென்னையில் இருக்கிறவன் காஞ்சிபுரத்துக்கு கும்பகோணத்துக்கு எங்கெங்கேயோ குடும்பத்தோடு விட்டுட்டு, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய கவர்மெண்ட் வேலை தான் முக்கியம்னு சொல்லி எவனவோ போகிறான். உங்களுக்கு உள்ளூர்லேயே கிடைக்கிது, அப்புறம் என்ன? இது எவ்வளோ பெரிய ஈஸியான வாய்ப்பு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா 10 லட்சம் தானே, எப்படினாலும் ரெடி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் வேறையா, அதனால தான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண லேட் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் டைம்னா எவ்வளோ நாள் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொல்ல தெரியல, பட் நான் சீக்கிரத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. என்னடா பேங்க் போயிட்டி அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லை இப்போ போய்கிட்டு இருக்கேன். இன்னுமாட போயிட்டு சீக்கிரம் போட, போய் பத்திரமா எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரி இந்த கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள அவசர வேலையன்னே, இந்த வந்துடுறேன் நான், எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன்ட்டு இவரும் கிளம்பிடுறாரு. அடுத்த ரூபாவெலாம் வாங்கிறாரு. கால் பண்ணுறாரு அவங்க அப்பாட்ட. இந்த மாதிரி வாங்கிட்டேன்ப்பா, எண்ணி பார்த்தியாங்க, எல்லாமே எண்ணி பார்த்தே சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வரும்போது பத்திரமா வா, காலம் கெட்டு கிடக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு செந்தில் முன்னாடி பணத்தை வச்சுட்டு கிளம்புறாரு. அடுத்து இங்கிட்டு வந்து மீனா கட்டுறாங்க. மீனா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் இருந்துட்டு. அனாரம் வந்து கரெக்டாக அரசிக்கு பார்த்த மாப்பிள்ள வந்துடுறாரு. இன்னும் நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நான் கதிர்கிட்ட பேசினேன், கதிர் தான் நீங்கள் இங்கே இருக்காத சொன்னாங்கன்னு. நான் கூட அரசி தான் சொல்லிட்டாலும் நினச்சி அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. எங்கே அரசி தான் பேசவே மாட்டேங்கிறாளே, ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும் தான் பதில் பேசுகிறா அப்படிங்கிற போது அரசி வந்துடுறாங்க. நான் அரசிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி பேசுங்கன்ட்டு உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் வந்து உனக்கு வந்து பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி நான் அரசி எல்லாமே பேசுகிறாங்க. நான் வந்து உனக்கு கல்யாணம் பிடிச்சிருக்கா, இல்லை பிடிக்காமல் இருக்கா, இல்லை கம்பல் பண்ணி பண்ணுறாங்களா, எதுவுமே நீ சரியான வந்து மிங்கிளாக மாட்டேங்கிற, ஏன் என்னாச்சின்னு கேட்குறாங்க. அவங்க அழுகுறாங்க. அடுத்து வந்து இல்லை நான் வெளியில் போட்டுமா, மீனா வர சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்க ஓப்பனாக குமார் பற்றி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவங்கள விரும்பினேன், ஆனால் இப்போ வந்து என்னோடய வாழ்க்கையில் அவர் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ எங்கள் அப்பா வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தலாம் கல்யாணம் பண்ணலை, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா இருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு இவர் ஷாக்கிங்கோட வெளியேறார். மீனா வந்து